அதில் மாற்ற முடியாது. ஏன்னு சொல்ல கடுமையான போட்டி இருக்குது, இடங்கள் குறைவாக இருக்குது. அப்போ ஃபில்டர் பண்ணி தான் ஆகணும். அப்போ இதுதான் இன்றைக்குள்ள யதார்த்த நிலைமை. அப்போ என்றைக்கு ஒவ்வொருவரும் விரும்பக்கூடிய கல்வி கிடைக்கிறதோ, ஒவ்வொருவரும் விரும்பக்கூடிய வேலைவாய்ப்பு கிடைக்கிறதோ, அப்படிப்பட்ட சமூக அமைப்பு உருவாகின்ற வரை, கடுமையான போட்டி இருக்கின்ற வரை போட்டித் தேர்வு என்பது தவிர்க்கவே முடியாது. வேலை வாய்ப்புனா போட்டித் தேர்வு, உயர்கல்வின்னா நுழைவுத் தேர்வு, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ போட்டித் தேர்வு இல்லைன்னு சொன்னால் அது தனியார் கல்லூரிகளுக்கு ஆதரவாகுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு அந்த தேர்வு வேணாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ இந்தியாவில் கிட்டத்தட்ட 700க்கு மேலே மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. 706 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. அதில் 386 அரசு மருத்துவக் கல்லூரி, 320 தனியார் மருத்துவக் கல்லூரி. அப்போ 320 கல்லூரிக்கும் இப்போ நீட் போன்ற ஒரு தேசிய அளவிலான ஒரு தேர்வை ஒன்றிய அரசு நடத்தணும். ஒன்றிய அரசு நடத்தும் பொழுது ஒரே தேர்வு 306 காலேஜுக்கும் ஒரே அப்ளிகேஷன் ஃபார்மும் ஒரே எக்ஸாமும் ஒரே கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்தியா முழுமைக்கு யார் வேணால் தனியார் கல்லூரியில் எங்கே வேணால் படிக்கலாம்னு சொல்லும் பொழுது அதுதான் மாணவர்களுக்கு வசதியாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக தேசிய அளவிலான ஒரு போட்டித் தேர்வு கூடாது என்று சொல்லும் பொழுது அது தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கும் முறைகேடுகளுக்கும் ஆதரவாக இருக்கும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது உணர்ச்சி வசம் போடக்கூடாது. அதே நேரத்தில் நீட்டிலிருந்து விலக்கு சாத்தியம், தேவையா? தேவை. மாநில அரசின் கட்டுப்பாடு ஒரே ஒரு லைன் என்எம்சி ஆக்ட்ல மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு அந்த மாநில அரசு விரும்பவில்லை என்றால் விலக்கு கொடுக்கலாம் என்று ஒரு லைன் ஆட் பண்ணாலே போதுமானது. அது நமக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஆளுநரோடது இப்போ நம்ம பில்லு போட்டது பாஸ் பண்ண ஏடிஎம்கே பில், டிஎம்கே பில் அதெல்லாம் கூட தேவையில்லை. ஸோ இது மாநில உரிமையை மதிக்கின்ற ஒரு செயல். அது கட்டாயமாக ஒன்றிய அரசு செய்ய வேண்டும். அது மட்டும் அல்லாமல் சொல்வதெல்லாம் ஒன்று, ஒன்றிய அரசு இந்த ஒன்றிய பாஜக அரசு சொல்வதெல்லாம் ஒன்று, செய்வதெல்லாம் வேற.